ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் நம்பர் 1.11. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, 3 × 10⁴ நியூட்டன் கூலும் இன்வெர்ஸ் வலிமை கொண்ட சீரான மின்புலத்தில் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா மின்புலம் கொடுத்துருக்குறாங்க. மின்புலத்துக்கு நம்ம எப்படி எழுதுவோம், E = எழுதுவோம். ஓகே, E கொடுத்துருக்காங்க. E எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3 × 10⁴ நியூட்டன் கூலும் இன்வெர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து HCl வாயு மூலக்கூறுகளில் வைக்கப்படுகிறது. அடுத்து HCl மூலக்கூறின் மின்னிருமுனை திருப்புத்திறன். ஸோ HClன்றது ஒரு மின் இருமுனைக்கான எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருப்போம். ஸோ டைபோலுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதனுடைய திருப்புத்திறன் வேல்யூ கொடுத்துருக்காங்க. டைபோல் மொமெண்ட் கொடுத்துருக்காங்க. டைபோல் மொமெண்ட் P = எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3.4 × 10⁻³ கூலும் மீட்டர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு HCl மூலக்கூறின் மீது செயல்படும் பெரும திருப்பு விசை. ஸோ இந்த டேர்ம் முக்கியம், பெரும திருப்பு விசைன்றது முக்கியம். திருப்பு விசையை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா, திருப்பு விசை நம்ம டவ் அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ டார்க் வந்து நம்ம டவ் அது எப்படி இருக்கணும், மேக்ஸிமமாக இருக்கணும். டவ் மேக்ஸ் நமக்கு தேவை. எப்போ வந்து டவ் மேக்ஸாக இருக்கும், ஃபஸ்ட்டு டவுக்கு ஃபார்ம் பண்ணது P × E. நமக்கு P கொடுத்தாச்சு, E கொடுத்தாச்சு. ஸோ இந்த ஃபார்முலாவை கிராஸ் பேட்டர்ன் தான் நம்ம எப்படி எழுதலாம், PE sin θ எழுதலாம். ஸோ இப்போ எப்போ வந்து மேக்ஸிமமாக இருக்கும் sin θ அப்படின்னா 90 டிகிரியில் இருக்கும். அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மின் இருமுனை டைபோல் வந்து ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலராக இருந்தால் தான் நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ நமக்கு கிடைக்கும், மேக்ஸிமம் டார்க் நமக்கு கிடைக்கும். அப்போ பியோட PE sin 90 டிகிரி தான் நமக்கு தேவை. ஓகே, இப்போ பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 3.4 × 10⁻30. அடுத்து இன்ட்டு ஈயோட வேல்யூ என்னது, 3 × 10⁴. அதுக்கடுத்து sin 90யோட வேல்யூ 1 நமக்கு தெரியும். ஸோ இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வர ஆன்சர் டைரக்டான டவ் மேக்ஸ். ஸோ டவ் மேக்ஸ் = 3 × 3 9, 0.4 × 3 வந்து 1.2 வரும். ஸோ 9 + 1.2 10.2 ஈஸியாக நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். அப்படி கண்ணில் பார்த்தாலே மல்டிப்ளை பண்ணிடலாம். இன்ட்டு 10⁻30 10⁴ இருக்குது. ஸோ 10⁻26. அப்போ டவ் மேக்ஸ் = 10.2 × 10⁻26. ஸோ இதனோட யூனிட் என்னது, நியூட்டன் மீட்டர்.